வணக்கம் ஜோதிட நண்பர்களே. ஏற்கனவே ராசியை பற்றின முழு விவரங்களையும் பார்த்தாச்சு. அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும், எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும், என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு. அதே போல் லக்ன விவரங்களையும் பார்த்தாச்சு. ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும். இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம். பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க. எப்பவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். இங்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும். மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான். இங்கு சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கிராஸ் பண்ணி வருவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வுபூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும். அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம். ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான். ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான். மற்றபடி 9 கிரகங்கள் 12 கட்டம் 27 நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம். அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது. அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க. நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது. மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. விருச்சிக ராசி மீன லக்னம். இந்த விருச்சிக ராசி மீன லக்னத்தில் பிறந்தவங்க ஆன்மீகத்தில் நாட்டமுள்ளவங்களாக இருப்பாங்க. திரிகால சஞ்சாரிகள் போல வெளி இடங்களுக்கு அடிக்கடி போய் வரக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. கண்டிப்பையும் கனிவையும் ஒரு சேர பெற்றவங்களாகவே இவங்க இருப்பாங்க. சாத்வீகமான வாழ்க்கையை வாழ விரும்பக்கூடியவங்களாகவே இருப்பாங்க. பெரியோர்கள் மேல மூத்தவங்க மேல நல்ல மதிப்பு மரியாதையோடு இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பரம்பரை பழக்க வழக்கங்களை பின்பற்றக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. பெரிய பெரிய மனிதர்களுடைய நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு இயல்பாகவே கிடைக்கக்கூடிய நிலைகள் இருக்கும். பட் இருந்தாலுமே இவங்க தனிப்பட்ட முறையில கொஞ்சம் சஞ்சல மனநிலையை கொண்டவங்களாகவே இருப்பாங்க. இளம் வயதுலலாம் அவங்களுக்கு பெருசா எதுவும் தெரியாது. சூட்டிப்பாக ஒரு வழக்கமான விஷயங்கள்ல அவங்க உண்டு அவங்க வேலுண்டுன்னு ஏதோ ஒரு விஷயத்துல ஈடுபட்டு வருவாங்க. பட் ஒரு வயதுக்கு மேல, குறிப்பாக மத்திய வயதுக்கு மேலதான் வாழ்க்கையினுடைய நிலை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக புரிய ஆரம்பிக்கும். இதுக்கு முன்னாடி என்னதான் பார்த்து பக்குவமே எல்லா விஷயங்களும் சொன்னாலும் கூட கொஞ்சம் அசால்ட்டுத்தனம் என்பது அவங்களுக்கு உண்டு. பட் ஆனால் மத்திய வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய விஷயங்கள பொறுப்புணர்வோடு செயல்பட ஆரம்பிச்சிடுவாங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியவும் ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதற்கு ஏற்ற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில பல விதமான கஷ்ட நஷ்டங்கள், மன ரீதியான சங்கடங்கள் போன்ற விஷயங்கள் இவங்க அதிகமாக பார்த்து வந்திருப்பாங்க. அதனுடைய படிப்பினையாக பல விஷயங்களும் வாழ்க்கையை பற்றி தெரிந்து அதன் பிறகு வாழ்க்கையை ஒரு முறையோடு நடத்தி செல்லக்கூடியவங்களாக இவங்க இயல்பாகவே இருக்காங்க. அதாவது பிராக்டிக்கலான நபர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை, பட்டு திருந்துவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. பட் விதியை நம்பக்கூடியவங்களாக இருந்துறாங்க. ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இவங்களுக்கு இயல்பாகவே ஆன்மீக விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகம். பட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் ஆன்மீகத்தில் பெருசாக இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் லைஃப்ல ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தான் ஆன்மீகத்தில் நாட்டம் அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படும். எந்த அளவுக்கு இவங்க ஆன்மீக சமாச்சாரங்களை புறக்கணிச்சாங்களோ அதை விட அதிகமாக அதில் ஈடுபாடுகளை காட்டவும் செய்வாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீக ரீதியான வாழ்க்கையை வாழக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இந்த பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறது, அடிக்கடி கோயில் குளங்களுக்கு சென்று வர்றது, ஆன்மீக அன்பர்களுக்கு உதவியாக இருக்கிறது, அல்லது ஆன்மீக திருப்பணிகளை மேற்கொள்றது, இப்படி ஏதோ ஒரு வகையில அவங்களை அறியாமலே அதுல முனைப்போடு அவங்க செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. அல்லது இது சார்ந்த விஷயங்கள் அவங்களை தேடி தேடி வரவும் செய்யும். இயற்கையாகவே நல்ல கலகலப்பான நபர்கள் தான். ஆனால் கோபமும் உடன் பிறந்த குணமாகவே இருக்கும்.
கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடியவங்க. உங்களுடைய பேச்சுவார்த்தைகள்லாம் கொஞ்சம் காரசாரமாகத்தான் இருக்கும். ஆனாலும் இவங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னா சொன்ன விஷயத்தை அப்படியே செய்து காட்டவும் செய்வாங்க. சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படிங்கிறது இவங்களுக்கும் பொருத்தமான ஒன்றாக இருக்கும். பெரும்பாலும் இவங்களுடைய மனதுக்கும் புத்திக்கும் இடையே நிறைய வேற்றுமைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். மன ரீதியாக கொஞ்சமே அவசரக்காரர்கள், பிடிவாதக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவங்களுடைய புத்தி அதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் செயல்படும். எல்லா விஷயங்களுமே ஒரு பொறுமை, நிதானம், இதுலேயுமே ஒரு அவசரம், டென்ஷன் போன்ற விஷயங்களே இருக்காது. இருந்தாலுமே அதை அனுசரித்து போகக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க. எல்லாத்தையுமே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு விதமான ரிலாக்ஸ்டான மனிதர்களாக இருக்கத்தான் அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. பட் அவங்களுடைய மனம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக செயல்படும். அதனால இயற்கையாகவே இந்த மன ரீதியாக ஏற்படக்கூடிய டென்ஷன், அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் தான் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். பிரயாண பிரியர்கள் ஏதோ ஒரு இடங்களுக்கு போய் வரக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு. இது ராசி ரீதியாகவும் சரி, லக்ன ரீதியாகவும் சரி, இந்த பிரயாண விஷயங்கள்ல இவங்களுக்கு அலாதியான ஒரு ஆர்வமும் பிரியமும் இருக்கும். இந்த திரைக்கடலோடியும் திரவியம் தேடு அப்படிங்கிறது இவங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும். ஸோ இளம் வயதுலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பொழுதுபோக்கான இடங்களுக்கு போய் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதுவே வயது ஆக ஆக பார்த்தீங்கன்னா கடமைக்காக நிறைய இடங்களுக்கு போய் வரக்கூடிய அமைப்புகள் என்பது இருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியான பயணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பட் எப்படியோ ஏதோ ஒரு விஷயங்கள்ல இவங்க இந்த பிரயாணங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாகவே இருக்கு. புதிய விஷயங்கள், காரியங்கள்ல ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்க. பட் இருந்தாலுமே ஜென்ரலாகவே இவங்க கொஞ்சம் பழமைவாதிகளாகவே இருந்து வர்றாங்க. இவங்க கிட்ட கடினமான முயற்சிகள் என்பது இருக்கும். ஆனா புதிய விஷயங்களை அக்செப்ட் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் இவங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். அதே போல இவங்க கலை உணர்வு மிக்கவங்க. கலை, காவியங்கள், மீடியா போன்ற விஷயங்கள்ல ஈடுபாடுகள் காட்டுவாங்க. பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஆர்வம் காட்டுவாங்க. அதே போல நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. ரொம்ப பெரிய லெவல்ல இல்லை அப்படின்னாலும் கூட மற்றவங்க டீசெண்டாக பார்க்கக்கூடிய அளவுலாவது தன்னை எப்பவுமே மேம்படுத்தி கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. அசௌகரியமான நிலைகள்லையோ சங்கடமான தோற்றங்கள்லையோ அவங்க பெருசா காட்சி அளிக்கிறது இல்லை. இவங்க இருக்கக்கூடிய இடங்களையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே தூய்மையாக வச்சுக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. ஜென்ரலாகவே இந்த சுத்தம், சுகாதாரம் போன்ற விஷயங்கள்ல கூட அதிக ஆர்வம் காட்டக்கூடியவங்களாகவே இருப்பாங்க. சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள்ல நார்மலாக இவங்களுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கிறது இல்லை. என்ன இருக்கோ அதை வைத்துக்கொண்டு அனுசரணையான வாழ்க்கையை வாழக்கூடிய நிலை மட்டும்தான் இவங்களுக்கு உண்டு. அதனால நல்ல பெரிய அளவுல சொத்து சுகங்கள் அமையணும், நல்ல பெரிய வாகன சுகங்கள் அமையணும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்புகள் தனிப்பட்ட முறையில இவங்களுக்கு இருக்கிறது இல்லை. என்ன இருக்கோ அதை வைத்துக்கொண்டு அனுசரணையாக வாழக்கூடிய திறன் பெற்றவங்க. அதே போல பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் ஒரு அளவான ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. நார்மலாகவே இந்த காசு பண விஷயங்கள்ல கொஞ்சம் சௌகரியமான நிலையை இவங்க எதிர்பார்க்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். பட் பிரச்சனை என்னன்னா இவங்களுக்கு இந்த சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்கள், பொருளாதார ரீதியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மன ரீதியான சஞ்சலங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அடிக்கடி இது சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் புலம்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதாவது அது இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, அது சார்ந்த விஷயங்கள்ல இவங்க மன நிறைவு பெறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனால் அந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் மனக்குறைகள் கொண்டவங்களாகவே இவங்க இருக்காங்க. அடிக்கடி கொஞ்சம் புலம்பல்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்க கிட்ட எதிர்பார்க்க முடியும். இப்போ ஜென்ரலாகவே இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய நிலைகள்ல தான் இருக்கும். தேவைகள் பூத்தெறியக்கூடிய நிலைகளை பெற்றவங்களாகவே இருப்பாங்க. ஸோ அந்தந்த வயது நிலைகளுக்கேற்ப, காலகட்டங்களுக்கு ஏற்ப இந்த பொருளாதார தேவைகள் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு சுமூகமான நிலைகள், ரொம்ப பெருசாகவும் கொடுக்காது, அதுக்காக ரொம்பவுமே மந்தமான நிலைகளையும் இருக்காது. ஓரளவுக்கு சாதகமான சுமூகமான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். கடன் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கிறது நல்லது. பொது விஷயங்கள், காரியங்கள்ல ஈடுபாடுகள் ஒரு அளவான அமைப்புகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நார்மலாகவே இவங்க வெளி விஷயங்கள், காரியங்கள்ல பிரயாணங்களை அதிகம் மேற்கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. நிறைய மனிதர்களை சந்திக்கக்கூடியவங்களாகவே இருப்பாங்க. ஒரு இயல்பான பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது இவங்க கிட்ட இருந்துகிட்ட இருக்கும். இருந்தாலும் இந்த பொது விஷயங்கள், காரியங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவில் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறவங்க கிடையாது. அதாவது இவங்களாக வாலண்டியராக போய் எதையும் எடுத்துக்கிறது இல்லை. பட் இவங்களை தேடி நிறைய விஷயங்கள் வரும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி வரக்கூடிய விஷயங்கள்ல பொறுப்புரிமையோடு செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. பெரியவர்கள் பார்த்தீங்கன்னா இவங்களை நம்பி சில பொறுப்புகளை ஒப்படைத்தும் வருவாங்க. ஸோ அதன் காரணமாக வெளி விஷயங்கள், பொது விஷயங்கள், காரியங்கள்ல இவங்களுடைய ஈடுபாடுகள், பங்களிப்புகள் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கும். மற்றபடி ஜென்ரலாக இவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் உண்டான அந்த பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது ஒரு சுமூகமான நிலைகள்ல தான் இருக்கும். காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில ஒரு
அமைதியான நிலையை பெறக்கூடியவங்களாகவே இருப்பாங்க. இவங்க வந்து அறக்க பறக்க எந்த ஒரு விஷயங்களும் செய்யக்கூடியவங்க அல்ல. மனம் வேணா இவங்களுக்கு கொஞ்சம் பதட்டமான நிலைகள்ல இருக்கும். ஐயோ இப்பவே செஞ்சோம் அப்பவே செஞ்சோங்கிற மாதிரி கொஞ்சம் டென்ஷனோட இருப்பாங்க. பட் இயல்பாகவே இவங்க வந்து கொஞ்சம் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்படக்கூடியவங்க தான். அதே போல எடுத்தங்கூத்தன் இந்த ஒரு காரியத்திலும் இறங்க மாட்டாங்க. அதே போல கொஞ்சம் கணக்கு வழக்கு இல்லாமல் விரயங்கள் செலவுகள் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அல்லது இந்த கணக்கு வழக்கு பார்க்காமல் வேலை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. கணக்கு வழக்குகள்ல இந்த காசுமுறை சமாச்சாரங்கள் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. வேலை நடந்தா போதும் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டில் தான் அவங்க இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே ஒரு நார்மலான ஒர்க் ரொட்டீனை விரும்பக்கூடிய இவங்க வந்து ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்ல முடியாது, ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்ல முடியாது, ரொட்டீன் ஒர்க் அப்படிங்கிறதும் சொல்ல முடியாது. இவங்க எந்த அளவுக்கு வேலை செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஓய்வையும் விரும்புவாங்க. இவங்க வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணக்கூடியவங்களும் அல்ல. அதுக்காக எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் சும்மா இருக்கிறவங்களும் அல்ல. ஏதாவது ஒரு விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். பட் ரொம்பவுமே ரிஸ்க் எடுத்து மெனக்கெட்டு எந்த ஒரு காரியத்தையும் இவங்க செய்ய மாட்டாங்க. பொறுமையாக சாந்தமாக அமைதியாகத்தான் எல்லா விஷயங்களுக்கும் அணுகுமுறைகள் செயல்பாடுகள் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு அமையும். அது இந்த பதறிய காரியம் சிதறி போகும் அப்படிங்கிற நிலை இவங்களுக்கு முழுமையாக பொருந்தும். குடும்ப விஷயங்கள் காரியங்கள் நார்மலாக இவங்களுக்கு வந்து இது ஒரு கலவையான அமைப்புகளை தான் கொடுக்கும். இளம் வயதுலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஒரு அளவான ஈடுபாடுகளை காட்டுவாங்க. சின்ன வயசுலலாம் இந்த குடும்பத்தின் மேல அன்பு பாசம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு இருக்கும். பட் வயது ஆக ஆக குடும்பத்தின் மேல பற்று பாசம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இயற்கையாகவே இவங்க வந்து சந்நியாச நிலைகளை அதிகம் விரும்பக்கூடியவங்களாக இருக்காங்க. ஸோ ஒரு பற்றற்ற நிலைகளில் வாழக்கூடியவங்களாக இவங்களுக்கு வயதாக ஆக நிலைகள் மாறிக்கொண்டே போயிட்டு இருக்கும். அதனால் தனிப்பட்ட முறையில் இந்த குடும்ப வாழ்க்கையின் மேலே ஈடுபாடுகள் எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு ஓரளவுக்கு தான் இருக்கும். அப்படி இருந்தாலும் கூட அது ஏற்ற இறக்கங்கள் கொண்டதாகத்தான் இருக்கும். குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் காரசாரமான நிகழ்வுகள் அப்படிங்கிறது அடிக்கடி வந்து போயிட்டே இருக்கும். குடும்பத்துக்குள்ளே பேச்சுவார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்டிப்புத்தன்மையோடு தான் இருக்கும். பட் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக போராடக்கூடியவங்களாக இருப்பாங்க. எக்காண்ட கொண்டும் குடும்ப கௌரவத்திற்கு எந்த ஒரு குறையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. குடும்ப உறவுகள் வகையில சுமூகமான அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது இவங்க வந்து ரொம்பவுமே உறவுகள்கிட்ட பந்த பாசத்தோடு பழகக்கூடியவங்க அல்ல. இயல்பான நிலைகளில் மட்டும்தான் பழகுவாங்க. கடமையேற்றி பலனை எதிர்பாராதே அப்படிங்கிற ஒரு உறவுமுறைகளை தான் இவங்க கிட்ட அதிகமாக பார்க்க முடியும். பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நார்மலாகவே பெற்றோர்களுடைய விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகளை இவங்க அதிகம் காட்டக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நார்மலாகவே வந்து இவங்க முதியவர்களை அல்லது இவங்களுக்கு வயது மூத்தவர்களை மதிக்கக்கூடிய அமைப்புகள் என்பது இவங்களுக்கு உண்டு. இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா இவங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் ஏதோ ஒரு வகையில் தன்னை விட வயதில் அதிகமாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இந்த பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் எப்போவுமே ஒரு தனி ஈடுபாடுகள் இருக்கும். குறிப்பாக அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு தனி ஆர்வத்தை காட்டக்கூடியவங்களாகவே இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் யதார்த்த நிலைகள் இருக்கிறதுனால இதெல்லாம் எதுவும் பெருசாக வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. கடமை பலனை எதிர்பாராது அப்படிங்கிற மாதிரியான நிலைகள் தான் தென்படும். உங்களுடைய தாயாருக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். எப்பவுமே ஏதாவது ஒரு வேலைகளை இழுத்து போட்டு அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. பொருளாதார நிலைகள்ல அதிகம் போற்றி பேணி காக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமாகவே இருக்கும். சமயோகித புத்திசாலிகளாக இருப்பாங்க. நல்ல பேச்சாற்றல் கொண்டவங்களாக இருப்பாங்க. விடாமுயற்சி உடையவங்க. சமாளிப்பு தன்மை அதிகம் கொண்டவங்களாக இருப்பாங்க. இந்த உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல அல்லது மருத்துவ ரீதியான விரயங்கள் தொடர்புடைய விஷயங்கள்ல அவங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமாகவே இருக்கும். நட்பை அதிகம் விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. எல்லார்கிட்டையுமே கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி நேச்சரோட பழகக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு. தந்தையை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தந்தை வந்து கொஞ்சம் காரசாரமான ஆட்களாக இருப்பாங்க. இவங்களை போலவே இவங்களுடைய தந்தைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வெளி இடங்களுக்கு போய் வரக்கூடிய அமைப்புகள், பிரயாணம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள், ஆன்மீக ரீதியான விஷயங்கள்ல தொடர்புகள் போன்ற அமைப்புகள்லாம் நிறையவே இருக்கும். கொஞ்சம் அடிக்கடி மன சஞ்சலங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் என்பது உண்டு. ஆனாலும் கொஞ்சம் காரசாரமான நபர்கள் தான் இவங்ககிட்ட பொறுமையை எதிர்பார்க்க முடியாது. சின்ன சின்ன விஷயங்களுக்கும் கொஞ்சம் கண்டிப்பாக அதிகம் காட்டக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம். சுருக்கமாக சொன்னால் இவங்களுடைய தாயார் வந்து அமைதியான குணம் படைத்தவங்க. பட் இவங்களுடைய தந்தை பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருப்பாங்க. இந்த ரெண்டு பேருடைய கலவையில் தான் இவங்க இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தந்தை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவங்களுடைய சுய விருப்பப்படிதான் எல்லா விஷயங்கள் காரியங்களும் செய்து வருவாங்க. ஸோ அவங்கள மீறி எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாத ஒரு நிலை குடும்பத்தில் அவ்வப்போது இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் கொஞ்சம் சாதகமாக இருக்கும், சில நேரங்களில் கொஞ்சம் சங்கடத்தையும் ஏற்படுத்தும். இதெல்லாம் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை பார்த்து அனுசரித்து போய்க்கிறது நல்லது. பட் இப்படி இருந்தாலுமே பெற்றோர்கள் மேலே உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகமாக தான் இருக்கும். அதிலும் குறிப்பாக அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எதிர்பார்ப்புகள், ஈடுபாடுகள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துட்டு வரும்.
ஆனால் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் நார்மலாக இது ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இளைய உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மூத்த உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயம் கொஞ்சம் காரசாரமான அமைப்புகள் இருக்கும், கொஞ்சம் பட்டும்படாமல் தொட்டும் தொடாமலும் இருக்கக்கூடிய நிலைகளை அடிக்கடி பார்த்துக்கிட்டு வருவாங்க. பட் இருந்தாலும் இந்த ராசி லக்ன அடிப்படையில் பார்க்கும்பொழுது மன ரீதியாக இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும், அதே புத்தி ரீதியாக பார்க்கும்போது இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். அதாவது உடன்பிறப்புகள்னு வரும்பொழுது மனம் ஒரு விஷயங்களை ஏற்றுக்கொள்ளும், மன புத்தி ஏற்றுக்கொள்ளாது, அல்லது புத்தி ஏற்றுக்கொள்ளும், மனது சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ளாது. ஸோ இப்படி முரண்பட்ட நிலைகளை தான் இந்த உடன்பிறப்புகளுடைய விஷயங்கள் காரியங்களில் கொஞ்சம் ஈடுபட்டு வரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் இவங்களாக பார்த்து கவனித்து செயல்பட்டு வர்றது நல்லது. பட் ஜென்ரலாக பார்க்கும்பொழுது இவங்களுக்கு இந்த இளைய உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கு. மூத்த உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் காரசாரமான சமாச்சாரங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகளை பொறுத்த வரைக்கும் இது ஓரளவுக்கு சாதகமான அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பெரும்பாலும் இது வந்து ஒரு சுமூகமான நிலைகள்ல தான் இருக்கும். ரொம்பவும் பெரிய அளவுல ஆகா ஓகுன்னு சொல்றதுக்கும் இல்லை, அதுக்காக ஒண்ணுமே இல்லை உப்புச்சப்பு இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கும் இல்லை. திருமணத்திற்கு பிறகு அந்தந்த வயது நிலைக்கு ஏற்ற கடமைகளையும் உறவு முறைகளையும் மெயின்டைன் பண்ணக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு. ஸோ ஜென்ரலாகவே இவங்களுக்கு ஒரு யதார்த்தமான திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது தான் உண்டாகும். ரொம்பவுமே ஸ்பெசிஃபிக்காக இது இப்படி அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் எதுவும் கிடையாது. இயற்கையாகவே இவங்களுடைய குணாதிசய வகையில ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போகக்கூடியவங்களாகவே இருப்பாங்க. பெரும்பாலும் இவங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணைக்கு வாழ்க்கையில எதையாவது ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் அதிகம் அவங்க கிட்ட இருக்கும். ஏதோ ஒரு வகையில மற்றவங்க முன்னாடி தாம் பேரும் புகழோடு இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் அவங்களுக்கு உண்டு. அண்ட் இவங்களுடைய வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா இந்த உடன்பிறப்பு சார்ந்த விஷயங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டுவாங்க. பட் அந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமான நிலைகளையும் கொடுக்கும், பாதகமான நிலைகளையும் கொடுக்கும். காலநிலைக்கேற்ப இந்த விஷயங்கள் ஏற்ற இறக்கங்களாகத்தான் இருக்கும். மற்றபடி தனிப்பட்ட முறையில இந்த கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கிறது ஒரு பெரும்பாலும் ஒரு சுமூகமான நிலைகள்ல இருக்கும். ஸோ சுய ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கும் பட்சத்துல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. என்ன நடந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை வந்து அனுசரித்து போய்ப்பாங்க. பட் ஜாதக அமைப்புகளை கிரக நிலைகள் சரி இல்லாத பட்சத்தில் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். குறிப்பாக மன ரீதியான விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். அது வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. ஏதோ அனுசரித்து போய்கிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிக்கடி வந்து போயிட்டே இருக்கும். அதனாலே கொஞ்சம் பட்டுப்படாமலும் தொட்டும் தொடாமலும் அவங்களுடைய உறவு நிலைக்குள்ள இருந்து வருவாங்க. மற்றபடி ஜென்ரலாக பார்க்கும் பொழுது ஒரு அனுசரணையான சுமூகமான வாழ்க்கையை பெறக்கூடிய அமைப்புகள் தான் இவங்களுக்கு உண்டு. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இது இவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாகவே இருக்கும். குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்களை செய்து கொடுக்க முன் வருவாங்க. குழந்தைகளுடைய தேவைகளை பார்த்து செய்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகள் மேல ஒரு நல்ல மதிப்பு மரியாதை இவங்களுக்கு உண்டு. இவங்களுடைய குழந்தைகள் நல்ல பாசம் மிகுந்தவங்களாக இருப்பாங்க. ஆரம்பத்தில் இவங்க எப்படி இவங்களுடைய குழந்தைகளை பார்த்து கொள்றாங்களோ அதே மாதிரி கடைசி காலகட்டங்களில் இவங்களுடைய குழந்தைகளும் இவங்களை பார்த்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் பெரும்பாலும் இருக்கு. அதாவது சில வீடுகள்லாம் பார்க்கலாம், பையன், அப்பா, தாத்தா 3 பேரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை, பழகிறதுக்கும் அவங்களோட குணாதிசய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரியான விஷயங்களை பெறக்கூடிய அமைப்புகள் இந்த ராசி லக்னங்களை பெறக்கூடியவங்களுக்கு உண்டு. ஸோ ஜென்ரலாக பார்க்கும்போது இந்த குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் ஒரு சாதகமான அல்லது சுமூகமான விஷயங்களை பெறக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கு. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் இது ஒரு கலவையான அமைப்புகள் தான் இருக்கும். ராசி ரீதியாகவும் சரி லக்ன ரீதியாகவும் சரி இது பெருசாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஏன்னா அவங்களுடைய நிலைகளை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியாது. எல்லாமே போக தான் புரிய ஆரம்பிக்கும். ஒவ்வொருடைய குணமும் ஒவ்வொருடைய முகமும் நாளுக்கு நாள் ஒவ்வொரு விஷயங்களுக்கு ஏற்ப மாறிக்கொண்டே தான் இருக்கும். ஸோ இது இப்படி தான் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுறதுக்கே வழி கிடையாது. ஸோ ராசி ரீதியாகவும் சரி லக்ன ரீதியாகவும் சரி இந்த உறவினர்கள் நண்பர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூழ்நிலை சந்தர்ப்பம் அந்த மாதிரி அனுசரித்து போய்க்கிறது தான் நல்லது. மற்றபடி இது இப்படி தான் அப்படி தான் இவங்க நல்லவங்க அவங்க கெட்டவங்க அப்படின்னு பார்ஷியாலிட்டியோட ஜட்ஜ்மெண்ட்டோட இருந்தோம் அப்படின்னா எதுவுமே பெரும்பாலும் செட் ஆகிறது இல்லை. சூழ்நிலை சந்தர்ப்பத்தை அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து அனுசரித்து இருந்துக்கிறது இவங்களுடைய விஷயங்கள் இவங்களுக்கு பெரும்பாலும் நல்லது. அந்த தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் இது வந்து இவங்களுக்கு ஒரு அளவான அமைப்புகளாகத்தான் இருக்கும். ஆனால் இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா இவங்க பிறந்த இடத்தை விட்டு வெளி இடங்களில் போய் ஜீவனம் பண்ணக்கூடிய அமைப்புகள் அதிகமாக இருக்கு. அல்லது தொழில் வேலை உத்தியோக ரீதியாக அடிக்கடி பிரயாணம் பண்ணக்கூடிய அமைப்புகளும் இவங்களுக்கு உண்டு. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேர்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான நிலைகள் இவங்களுக்கு பொருத்தமானதாகவே இருக்கும். பட் என்னன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி ஹார்ட் ஒர்க்கும் இவங்களுக்கு செட் ஆகாது, ஸ்மார்ட் ஒர்க்கும் இவங்களுக்கு செட் ஆகாது, ரொட்டீன் ஒர்க்கும் இவங்களுக்கு செட் ஆகாது. யாரோ ஒருத்தருடைய மேற்பார்வைகளில்
கடமையை பலனை எதிர்பாராது அப்படிங்கிற நிலைகள்ல தான் இவங்களுடைய காரியங்கள் பெரும்பாலும் இருக்கும். ஸோ அந்த மாதிரியாகத்தான் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக இவங்க ஈடுபட்டுட்டு வருவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பெருசா அந்த விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே தெரியாது. என்ன இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற நிலைகளை தான் அவங்க செயல்பட்டு வருவாங்க. பட் விருப்பங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் இருக்கும். இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, அப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். பட் இருந்தாலுமே அதெல்லாம் பெருசா எதையும் எதிர்பார்க்காமல் அது ஒரு பக்கம் இருக்கு. பட் இருக்கிறத வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்லாம் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக இவங்க ஈடுபட்டு வருவாங்க. ஏதாவது சொன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் இருக்கணும், மேற்பார்வையில ஒரு ஆள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அவங்களுடைய டியூனிங்ல தான் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அவுட்புட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே பார்க்கணும். மற்றபடி தனிப்பட்ட முறையில் இவங்களுக்கு இப்படிப்பட்ட நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக இவங்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இருக்கிறது இல்லை. எப்படி இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற ஒரு நிலைகளை தான் இவங்க செயல்பட்டு வருவாங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் அது சார்ந்த விஷயங்கள் அவங்க கொஞ்சம் சாதகமாக தான் இருக்கு. ஸோ ஓவராலாக இந்த விருச்சிக ராசி மீன லக்னம் என்பது பெரும்பாலும் இந்த ராசி ரீதியாக விருச்சிக ராசி அப்படின்னாலே கொஞ்சம் நெகட்டிவான ஷேட்ல தான் பார்க்கப்படும். பட் ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்க அப்படி இருக்கிறது இல்லை. சில மாற்றங்கள் அவங்க கிட்ட கொஞ்சம் நல்லபடியாகவே இருக்கும், யதார்த்த நிலைகள் இருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த ராசி லக்னங்கள்ல பிறந்தவங்களுக்கும் அந்த ஒரு அமைப்பு தான். அதனால விருச்சிக ராசி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக மன ரீதியாக சஞ்சலங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டுமே இல்லாமல் மற்ற விஷயங்கள் காரியங்கள் பெரும்பாலுமே சாதகமான அமைகளுக்கு தான் இருக்கு. ஆன்மீக விஷயங்களால மன அமைதி பெறக்கூடிய நிலை இவங்களுக்கு உண்டு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.